பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆகா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆகா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தை நாடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். சார்லஸ் கலையரசி நன்றி திருப்பலியாகவும், மேலும் மரித்த ஆரோக்கிய மேரி இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யார்
அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர் தம் இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்கள் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றீர். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பனிவெள்ள மந்தியாகி நாங்களும் வந்து சேர்வோமா. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பன் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியவும் ஆக்கினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. உயிருள்ள வார்த்தைகள்.
14:36-41 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்குக்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகிறீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். உங்கள் ஆன்மாக்களின் ஆயரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார்.
எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலின் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழிதவறி அலையும் மாடுகளைப் போல் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பதுமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லாயன் நானே, என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 1-10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமை வாயிலாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்குமின்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஓர் அரசன் அந்த நாட்டிலே ஒரு போட்டியை ஆரம்பிக்கிறார். ஒரு போட்டி. என்ன போட்டி என்று பார்க்கும் பொழுது, யார் ஒருத்தர் ஒரு எருமை மாடை தனது தோள் மீது சுமந்து நிற்கிறானோ அவருக்கு 1,00,000 பொற்காசுகள், தங்க காசுகள்.
இந்த காலத்தில் கோல்டு காயின் எவ்வளோம்மா ஒரு கோல்டு காயின்? வாங்கினவங்க தான் தெரியும், நாமனா வாங்கினதில்லை. எவ்வளோம்மா ஒரு கோல்டு காயின்? எவ்வளோம்மா சொல்லுங்க. கோல்டு காயினே வாங்கினது இல்லையா? கோல்டே வாங்குறதில்ல, வைரம் வைடூரியமாக தான் வாங்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோம்மா? 14,000 ரூபா ஒரு கோல்டு காயின். 14,000 ரூபா. 1,00,000 கோல்டு காயின் வாங்கினா அவன் தான் கோடீஸ்வரன். எனவே நிறைய நபர்கள் வருகிறார்கள், கஷ்டப்படுறாங்க, முட்டி மோதுறாங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் முடியல. திடீர்னு அந்த பக்கமாக ஒருத்தர் வராரு, என்ன மாதிரி ஒரு சின்ன பையன் வரான். வந்துட்டு என்ன பண்ணுறான், அரசர்கிட்ட போயிட்டு, அரசரே எனக்கு 2 வருஷம் டைம் கொடுங்க, 2 வருஷம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் தூக்கி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அரசரும் இவனால் முடியாத கதை விடுறான். சரி நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்து பார்ப்போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, 2 வருஷம் டைம் கொடுக்குறாரு, போயிட்டு வாப்பான்ட்டு. 2 வருஷம் கழிச்சு வரான். வந்தவன் அசால்ட்டாக தூக்கிட்டான். அதை பார்த்தவொடனே அரசருக்கு ஒன்றும் முடியல. என்னதான்ப்பா கதை, எப்படி தான் தூக்குனேன், உனக்கு எங்கே தான் சக்தி வந்துச்சுன்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறான், அரசரே உங்ககிட்டேருந்து நான் பெர்மிஷன் வாங்கிட்டு போனேன்னா, போகும் பொழுது ஒரு எருமை குட்டியை வாங்கிட்டு போயிட்டேன். அந்த குட்டியை வாங்கிட்டு போனதுலேருந்து நான் டெய்லி என்ன பண்ணுவேன், அந்த எருமையை நான் தூக்கிக்கிட்டே இருப்பேன், ஒரு நாள் விடாமல், காலையில் சாயங்காலம். இந்த 2 வருஷமாக நான் என்ன பண்ணுவேன், டெய்லியுமே தூக்கிக்கிட்டே இருப்பேன். அதனால் எனக்கு மிகவும் ஈஸியாக இருந்தது என்று. நல்ல ஆயர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கண்ணுக்கு என்ன வருது? நல்ல ஆயன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கண்ணுக்கு தோன்ற இமேஜ் என்னதாக இருக்கிறது? என்ன பண்ணுறாரு இயேசு தோள் மீது ஆட்டுக்குட்டியை வைத்திருப்பது தான். அதை நல்லாயன் என்று சொன்னாலே நம்மளுடைய கண்ணுக்கு வருவது அதுதான். கையில் ஒரு தடி, கழுத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை அழகாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இன்றைய ஞாயிறை, பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறை நாம் என்ன ஞாயிறு என்று அழைக்கின்றோம்? என்னவா? இறை அழைத்தல் ஞாயிறு. அதோட முக்கியமான விஷயம் நல்லாயன் ஞாயிறு. இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் 10வது அதிகாரம். அது ஃபுல்லாகவே ஆயனுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள உறவை பற்றி தான் முழுமையாக பேசுகின்றது. அது மட்டுமல்லாமல் திருவிவிலியத்தில் நம்ம தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆடுகளுக்கும் ஆயனுகளுக்கும் உள்ள உறவானது மிக மிக அதிகமாக காண்பிக்கப்படுகின்றது. திருவிவிலியத்தில் முதல் ஆயனாக யார் வரா? முதல் ஆயன் இவர்தான். முதலில் ஆடு மேய்த்தார். யார் அவர்? மோசேவாமா? அவருக்கு முன்னாடி மனுஷங்களே பிறக்கல, மோசே தான் வானத்திலிருந்து குதிச்சிட்டாரா? யார் முதலில் ஆடு மேய்ப்பவராக இருந்தால்? எடுத்து வாசிங்க. தொடக்க நூல். காயின் ஆடு மாடு மேய்ச்சா? தொடக்க நூல் 4:2 என்ன போட்டிருக்கு? பின்பு அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தான். ஆபேல் ஆடு மேய்ப்பவனானான். அப்படி என்றால் முதலில் ஆடு மேய்த்தவர் யாரு? ஆபேல் தான் ஆடு மேய்க்கின்றார். வரலாற்றில் முதலிலிருந்து கடைசி வரைக்கும் இறுதியாக பார்க்கும் பொழுது இயேசுவை நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு நல்லாயனாக பார்க்கின்றோம். எனவே ஆபேல் தொடங்கி இயேசு வரைக்கும் நாம் என்ன பண்ணுறோம்? ஆடுக்கும் மந்தைகளுக்கும் ஆயனுக்கும் உள்ள உறவை பற்றி விவிலியம் நமக்கு பல்வேறு விதங்களில் எடுத்து காண்பிக்கின்றது. ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? மோசே என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? யாக்கோபு என்ன பண்ணுறாரு? இவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். தாவீது ஒரு மாபெரும் அரசன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? காணாமல் போன ஆடை தேடி சுற்றிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க? நீர் தான் நான் தேர்ந்து கொண்டேன் என்று ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அவரை திருநிலைப்படுத்துகின்றார். எனவே ஆடுகளுக்கும் ஆயர்களுக்கும் உள்ள உறவானது மிக மிக ஒரு முக்கியமான பந்தமாக இருக்கிறது. ஆயன் மட்டும் என்று கூறியிருக்கலாம். எதற்காக நல்ல ஆயன் என்று கூறுகிறார்கள்? ஆயன், நானே உங்கள் ஆயன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நானே உங்கள் டீச்சரு, நானே உங்கள் சின்ன ஃபாதர்னு சொல்லியிருக்கலாம். எதுக்காக நல்ல ஆயன், நல்ல டீச்சர்? எதுக்காக அந்த அடைமொழியை சேர்த்து கொள்கிறார்கள்? நல்ல ஆயன். அப்படி பார்க்கும்போது அதற்கு ஒரு குட்டி வரலாறு இருக்குது. யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஆயர்கள் என்றாலே திருடர்கள் தான், கொள்ளையர்கள் தான். அதனால தான் ஆண்டவர் ஆரம்பிக்கும் பொழுதும் என்ன பண்ணுறாங்க? யாரெல்லாம் எகிரி குதிச்சு உள்ளே வருகிறார்கள் அவர்கள்
திருடர்கள், கொள்ளையர்கள் என்கிறார்கள். அதனால தான் ஆயன் என்றாலே அவர்கள் யார்? கொள்ளையர்களாக இருக்கிறார்கள், திருடர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் இயேசு என்ன பண்ணுறாரு? நானே நல்ல ஆயன் என்று. அதே நேரத்தில் நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், சில நேரங்களில் கருப்பு ஆயர்களும், அதாவது கெட்ட ஆயர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எடுத்து வாசிங்கம்மா, எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் எழுதிய புத்தகம், எசேக்கியேல் எழுதிய புத்தகம் அதிகாரம் 34 இறை வார்த்தை 3-4. ஒரு சில நேரங்களில் கெட்ட ஆயர்களும் இருந்திருக்கிறார்கள், கெட்ட ஆயன்களும் இருந்திருக்கிறார்கள். எசேக்கியேல் எழுதிய புத்தகம் அதிகாரம் 34 இறை வார்த்தை 3-4. நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், ஆனால் மந்தையையோ மேய்ப்பதே இல்லை. ஒரு ஆயனுடைய பணி என்னவாக இருக்கிறது? ஆடுகளை மேய்ப்பதுதான், மந்தையை மேய்ப்பதுதான் ஒரு ஆயனுடைய பணியாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் கொழுத்ததை அடித்து உண்கிறீர்கள், அவருக்கு அதிலிருந்து தேவையானதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்கிறீர்கள், ஆனால் மந்தையை நீங்கள் மேய்ப்பதே கிடையாது. 4வது வாசனத்தை வாசிங்கம்மா. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டு போடவில்லை, அப்புறம் வழி தவறியவற்றை திரும்பி கூட்டு வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவும் இல்லை, ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். இவர்கள்தான் கெட்ட ஆயனாக, கருப்பு ஆயனாக இருக்கிறார்கள். இவர்கள் எதை செய்யணுமோ அந்த வேலையை செய்யவில்லை, மாறாக என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆடு காணாமல் போயின்னா ஒரு ஆயனுடைய வேலை என்னதாக இருக்கிறது? அதை தேடி கண்டுபிடிப்பதாக இருக்கிறது. ஒரு ஆடுக்கு, ஒரு மந்தைக்கு உடம்பு சரியில்லை, பிணியோடு இருக்கிறது என்றால் அதை சரி செய்வது தான் ஒரு ஆயனுடைய பணியாக இருக்கிறது. ஆனால் ஒரு சில காலங்களில் கெட்ட ஆயன்கள் இருக்கிறார்கள், கெட்ட ஆயர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் இயேசு என்ன சொல்கிறாரு? இயேசு என்ன சொல்கிறாரு? எடுத்து வாசிங்க. அதே புத்தகம் 34வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை. தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நானே என் மந்தையை பேணி காய்ப்பேன். ஏனென்றால் நிறைய கருப்பு ஆயர்கள், கெட்ட ஆயர்கள் இருப்பதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நானே என் மந்தைகளை பேணி காய்ப்பேன், நானே என் ஆடுகளை பார்த்து கொள்வேன் என்று என்ன பண்ணுறாரு? ஆண்டவரே இறங்கி வருகின்றார். அப்படியே எரேமியா புத்தகம் எடுங்கம்மா. எரேமியா புத்தகம் 3:15. எரேமியா புத்தகம் 3:15 என்ன சொல்கிறாங்க? எரேமியா 3:15. என் இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஃபஸ்ட்டு என் மந்தைகளை நானே பேணி காய்ப்பேன். உடனே என்ன சொல்கிறாரு? என் இதயத்திற்கு ஏற்ற என்ன பண்ணுறாரு? மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். ஆண்டவர் நமக்கென்று ஆயர்களை கொடுத்திருக்கின்றார். அவர்கள் நம்மை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். ஒரு ஆயனுக்கும் ஒரு மந்தைக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இவர்களுக்குள்ள எந்த ஒரு பந்தம் இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் மட்டுமல்லாமல் இந்த 10வது அதிகாரம் முழுமையாக கூறுவது என்னவென்று பார்க்கும் பொழுது 3 முக்கியமான விஷயங்கள், 3 முக்கியமான உறவு முறைகள் இந்த ஆயனுக்கும் மந்தைக்கும் இருக்க வேண்டும். முதலாவது எடுத்து வாசிங்க, யோவான் 10:14. ஒரு ஆயன், ஒரு ஆடு எப்படி இருக்க வேண்டும்? மந்தைக்கும் ஆயனுக்கும் உள்ள உறவு. நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன். என்ன பண்ணணும்? ஒரு ஆயனுக்கு தன்னுடைய மந்தைக்கு என்ன தேவை, தன்னுடைய ஆடுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருப்பது என்பது வெறும் பேரை மட்டும் தெரிஞ்சிருந்தா
போதாது, ஆய்ந்து அறிந்திருக்க வேண்டும். திருப்பாடலம் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். அப்படி என்றால் எனக்கு என்ன வேணும், எனக்கு எந்த நேரத்தில் எனக்கு பசிக்கும், எந்த நேரத்தில் நான் வெளியில் போகணும், எந்த நேரத்தில் எனக்கு என்ன தேவை என்பதை என்ன பண்ணணும்? ஒரு ஆயன் அறிந்திருக்க வேண்டும். அதை தான் என்ன பண்ணுறாரு கடவுள் சொல்கிறார், நல்லாயன் நானே, நான் என் மந்தைகளை அறிந்திருக்கின்றேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன. அந்த அறிதல் இல்லை என்றால், அந்த புரிதல் இல்லை என்றால் அவன் நல்லாயனாக இருக்க முடியாது. அந்த மந்தையும் சிதறுண்டு போகிவிடும். அந்த மந்தை ஒரு நல்ல மந்தையாக, ஒரு ஒற்றுமை நிறைந்த மந்தையாக, ஒரு திடகாத்திரமான மந்தையாக அது இருக்கவே இருக்காது. எனவே முதலாவது விஷயம், ஆயன் மந்தையை அறிந்திருக்க வேண்டும், மந்தை ஆயனை அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது முக்கியமான விஷயம், அதே நற்செய்தி 10 4வது இறைவார்த்தை, 4வது இறைவார்த்தை, தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே கூட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார், ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றிற்கு தெரியும். ஆயனுக்கும் மந்தைக்கும் இடையே புரிதலோடு ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். அந்த உறவு இல்லை என்றால் அந்த புரிதலுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போகிவிடும். புரிதல் இருக்க வேண்டும், அதன் பின்பு ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். ஆயன் முன் செல்வார், அதுக்கு பின்னாடி என்ன பண்ணும்? மந்தைகள் பின்னாடியே அப்படியே போகும். அவர் பாதையை காண்பிப்பார், அந்த பாதையின் பின்னாடி ஆடுகள் மந்தைகள் சிதறுண்டு இல்லாமல் வழி மாறி போகாமல் நேராக அவரை பின்தொடர்ந்து செல்லும். அதற்கு என்ன வேண்டும்? ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். உறவு இல்லை என்றால் அந்த மந்தையானது என்ன பண்ணுவோம்? பிரிந்து போகிவிடும். உறவு என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு ஆயனுக்கும் ஒரு மந்தைக்கும் இடையே நல்ல உறவு இருக்க வேண்டும். மூன்றாவது இறுதியாக யோவான் நற்செய்தி 10:11 வாசிங்கம்மா. நல்லாயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். எவன் ஒருவன், ஒரு கூலி ஆயன் என்ன பண்ணுவான்? திடீரென்று ஒரு நரியோ ஒரு ஓனாயோ ஆடை சாப்பிடுவதற்கு வேட்டையாட வரும் பொழுது ஒரு கூலி ஆயனாக இருந்தால் என்ன பண்ணுவான்? தன்னுடைய உயிர் தான் முக்கியம் என்று பயந்து ஓடி விடுவான். ஆனால் எவன் ஒருவன், ஒரு நல்லாயனாக இருப்பவன், தனது உயிரையும் பணிய வைத்து என்ன பண்ணுவார்? அந்த ஆட்டுக்குட்டியை, ஆட்டை தேடி செல்வார், ஆட்டை மீட்டு எடுப்பார். தனது உயிரையும் பலியாக கொடுப்பதற்கு துணிந்தவன்தான் ஒரு நல்லாயனாக இருக்கிறார். ஆட்டு மந்தையாக நாம் இருக்கின்றோம், நல்லாயனாக நம் ஆண்டவர் இருக்கின்றார். நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று, நாம் மீட்பு பெற வேண்டும் என்று, நாம் சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்று, மனமகிழ்ச்சியோடு வாழ வென்று தனது உயிரையே தியாகம் செய்தவர்தான் நல்ல ஆயன். நான் நல்ல ஆயனுடைய மந்தையாக இருக்கிறேனா? அவரை புரிந்து கொள்வதற்கு, அவரோடு உறவாடுவதற்கு, அவருக்காக எனது உயிரை தியாகம் செய்வதற்கு நான் என்னென்ன முயற்சி செய்ய போகிறேன்? நான் நல்ல ஆயனின் மந்தையாக இருக்கிறேனா அல்லது வழி தவறி போன ஆடாக இருக்கிறேனா? மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகள், அதற்கு தேவையானது அனைத்தையும் ஆயன் என்ன பண்ணுவார்? செய்து கொடுப்பார். ஆனால் வழி மாறி போன ஆடுகளாக நாம் இருந்தோம் என்றால் நமக்கு எதுவுமே கிடைக்காது. வழி மாறி போன ஆடை ஆண்டவர் தேடி வருவார். ஆனால் ஆண்டவர் தேடி வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஆட்டுக்குட்டி காணாமல் போகுது, ஆயன் தேடி போகிறாரு. அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணணும்? குரல் கொடுத்தாதான் ஆயனால் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆடு போய் ஒளிஞ்சிக்கிட்டால் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த ஆட்டுக்குட்டி குரல் கொடுத்தாதான் ஆயனுக்கு குட்டி இங்கே இருக்குது என்ன பண்ணுவார்? போயிட்டு அதை தூக்கிட்டு வருவார். அந்த ஆடு குரலே கொடுக்காம அமைதியாக பதுங்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியுமா? நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? என் ஆயனை பார்த்து குரல் கொடுக்கிறேனா அல்லது நான் ஓடி ஒளிந்து கொள்கின்றேனா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர்
இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது மன்றாட்டுக்களை நாம் இறைவனின் பாதம் சமர்ப்பிப்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. அன்பின் இறைவா, எங்களை வழியில் நடத்திடும் பணிக்காக தங்களை அர்ப்பணித்துள்ள திரு அவையின் தலைவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைக்கு நல்ல ஆயர்களாக திகழ்ந்த மக்களை கிறிஸ்துவின் பாதையில் வழிநடத்தி இறை அரசிற்கு உரிமையாக்கிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, அனைவரும் ஒன்றாயிருப்பார்களாக என்ற உமது கனவின்படி இன்று பல்வேறு கொள்கைகள் கருத்துக்களால் பிரிந்தும் சிதறுண்டும் வாழும் எங்கள் சகோதர கிறிஸ்தவ சபையினர் விரைவில் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே ஆயனும் ஒரே மந்தையும் என்ற நிலை அகில உலகிலும் எட்டப்பட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, திருமுழுக்கினால் உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பும் எங்கள் உலகியல் ஆதாயங்களுக்காக இந்த அடையாளத்தை இழக்கவும் எங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தை மறைத்து கொண்டு வாழ்கின்ற எங்களை உமது இரக்கத்தால் கண்ணோக்கி நாங்கள் உம்மை நாடி வந்து எங்கள் அடையாளத்தை தொலைத்து விடாமல் வாழ்ந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திருமுன் கூடி வந்துள்ள நாங்கள் அனைவரும் எங்களுக்காக மரித்த இயேசுவை போன்று எங்கள் சுயத்திற்கும் தன்னலத்திற்கும் இறந்து உமது அடையாளத்தை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தி மக்களாக சான்று பகர்ந்து வாழ்ந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் நாம் மௌனம் காத்து நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன காணிக்கை தருவேன் இறைவா, என்னையே காணிக்கை தருவேன் தலைவா. என்ன காணிக்கை தருவேன் இறைவா, என்னையே காணிக்கை தருவேன் தலைவா. ஆபேலை போல காணிக்கை தந்திட ஆடுகள் என்னிடம் இல்லையே. ஆபிரகாம் போல
தந்திட செல்வங்கள் என்னிடம் இல்லையே. ஆபேலை போல காணிக்கை தந்திட ஆடுகள் என்னிடம் இல்லையே. ஆபிரகாம் போல காணிக்கை தந்திட செல்வங்கள் என்னிடம் இல்லையே. ஆனாலும் ஆண்டவா, என்னிடம் உள்ளதை தந்துவிட்டேன், ஏற்றிட வேண்டும் தயவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறு நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமா
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் பெற தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நாயர் என் ஆண்டவர், எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன குறைவு. என் நாயன் என் ஆண்டவர், எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன குறைவு. பசியுடன் இருந்தேன், பசும்புல் மேய்ச்சல் இளைப்பாற அருள் செய்தார். பசியுடன் இருந்தேன், பசும்புல் மேய்ச்சல் இளைப்பாற அருள் செய்தார். களைப்புடன் இருந்தேன், குளிர் நீர் அருவிக்கு என்னை அழைத்து சென்றார். களைப்புடன் இருந்தேன், குளிர் நீர் அருவிக்கு என்னை அழைத்து சென்றார். எனக்கு புது உயிர் ஊட்டுகின்றார், என்னை நேர்வழி நடத்துகின்றார். எனக்கு புது உயிர் ஊட்டுகின்றார், என்னை நேர்வழி நடத்துகின்றார். என் நாயன் என் ஆண்டவர், எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன குறைவு. இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் தீமைகள் எதற்கும் அஞ்சே. இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் தீமைகள் எதற்கும் அஞ்சே. அவரது பார்வை, அவரது கைத்தடி ஆறுதல் எனக்கு தருகின்றது. அவரது பார்வை, அவரது கை ஆறுதல் எனக்கு தருகின்றன. அவரது கருணை என்னை தொடரும், அவரது இல்லத்தில் மகிழ்ந்திருப்பேன். அவரது கருணை என்னை தொடரும், அவரது இல்லத்தில் மகிழ்ந்திருப்பேன். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ஆட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் காட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும்.
பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன் போடு என்னை ஏவிடும். ஆமென். திருமண அறிக்கை. நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது போரூர் பங்கை சார்ந்த இருதயராஜ் தாய் ஜோஸ்பின் இவளது மகன் ஜன்னி ஜான்ஸுக்கும், நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அது போரூர் பங்கை சார்ந்த தந்தை வெங்கடேசன் தாய் ஜோதி இவளது மகள் கோமலவல்லிக்கும் திருமணம் செய்ய முடிவாகியுள்ளது. இது 3வது அறிக்கை. நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அது போரூர் பங்கை சார்ந்த தந்தை குழந்தை சுவாமி தாய் மார்க்ரெட் குளோரியா செல்வி இவரது மகன் சிரில் ஆஸ்டின் ராஜுக்கும், திண்டுக்கல் மறை மாவட்டம் மேட்டுப்பட்டி பங்கை சார்ந்த தந்தை சேவியர் ஆரோக்கிய சுவாமி தாய் ரோசாலி இவளது மகள் டெல்லி நிவேதாவுக்கும் திருமணம் செய்ய முடிவாகியுள்ளது. இது 2வது அறிக்கை. நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அது போரூர் பங்கை சார்ந்த தந்தை அலெக்சிஸ் ராஜன் தாய் ரோசி இவளது மகள் ஜெனிபர் டிவன் பிரித்தாவுக்கும், நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் கோடம்பாக்கம் பங்கை சார்ந்த தந்தை பிரான்சிஸ் சேவியர் தாய் மேரி மலர் ரீட்டா இவரது மகன் பிரசாந்த் ராஜிக்கும் திருமணம் செய்ய முடிவாயுள்ளது. இது முதல் அறிக்கை. நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அது போரூர் பங்கை சார்ந்த தந்தை பிலிப்பு தாய் ராஜேஸ்வரி இவளது மகள் பிரீத்திக்கும், குளித்துறை மறை மாவட்டம் மேல்பாலை விண்ணேற்பு அன்னை ஆலய பங்கை சார்ந்த தந்தை பாக்கியராஜ் தாய் பேபி ஜரோஜா இவளது மகன் அருணுக்கும் திருமணம் செய்ய முடிவாகியுள்ளது. இதுவும் முதல் அறிக்கை. நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அது போரூர் பங்கை சார்ந்த தந்தை குமார் தாய் சரளா இவளது மகள் குமுதாவுக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் கீழ்வளம் பங்கை சார்ந்த தந்தை சாந்தப்பன் தாய் வேளாங்கண்ணி இவளது மகன் ராயப்பனுக்கும் திருமணம் செய்ய முடிவாகியுள்ளது. இது முதல் அறிக்கை. நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது போரூர் பங்கை சார்ந்த தந்தை அருள் இருதயராஜ் தாய் சோஸ்பின் மேரி இவளது மகன் அஸ்வின் ராஜுக்கும், நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் காந்திநகர் கிறிஸ்து அரசர் ஆலய பங்கை சார்ந்த தந்தை பாஸ்கரன் தாய் பாக்கியம் இவளது மகள் சாந்தனாவுக்கும் திருமணம் செய்ய முடிவாகியுள்ளது. இதுவும் முதல் அறிக்கை. நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அது போரூர் பங்கை சார்ந்த தந்தை ஞான பிரகாஷ் தாய் குளோரி இவளது மகன் கிளாட்வினுக்கும், நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அயனாவரம் புனித டொன்போஸ்கோ ஆலய பங்கை சார்ந்த தந்தை தாமஸ் தாய் ஷீலா இவளது மகள் ஞான கிறிஸ்டி டியானாவுக்கும் திருமணம் செய்ய முடிவாகியுள்ளது. இதுவும் முதல் அறிக்கை. இத்திருமணங்களில் ஏதும் விக்கினங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிப்பது நமது கடமை. இன்று பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த கிறிஸ்தரசர் அன்பு இறை மக்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்த ஞாயிறு வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித பவுல் அன்பிய இறை மக்கள். நாளை மாலை நாம் நம் பங்கின் பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம், அதனைத் தொடர்ந்து நவநாள் திருப்பலிகளும், 30ஆம் தேதி தேர் திருவிழா மற்றும் மே 1ஆம் தேதி காலை 8 மணிக்கு பெருவிழா திருப்பலியும் முதல் விருந்து நிகழ்வும் நடைபெறும். எனவே பங்கு மக்கள் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருவிழா நாட்களில் காணிக்கை பொருட்கள் ஆலயத்தில் விற்கப்படும். பொருட்கள் மற்றும் அதன் விலையானது அறிவிப்பு பலகையில் போடப்பட்டுள்ளது. எனவே அதனை பெற்றுக்கொண்டு திருவிழா நாட்களில் காணிக்கையாக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
திருவிழா நாட்களில் மற்றும் தேர் ஜோடித்தல் போன்றவற்றிற்கு உபயம் செய்ய விரும்புகின்றவர்கள் தாராள உள்ளத்துடன் உதவி செய்திட உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்வி ஊக்கத்தொகைக்கான விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அதற்குரிய அனைத்து சான்றிதழ்களுடன் வருகின்ற 30ஆம் தேதிக்குள் பங்கு அலுவலகத்தில் ஒப்படைக்கவும். விண்ணப்ப படிவங்களை பெறாதவர்கள் விரைவாக பெற்றுக்கொள்ளவும். குறிப்பாக மாலையில் நவநாள் திருப்பலிகள் நடைபெறுவதால் காலையில் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்கவும். நம் பங்கின் பெருவிழா வரியாக ஒரு குடும்ப அட்டைக்கு ரூபாய் 1000 அன்பிய பொறுப்பாளரிடம் செலுத்தி அதற்கான ரசீதை பெற்றுக்கொள்ளவும். அனைவரும் இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்கவும். நன்றி கூறி மன்றாடுவோமாகும். நல்லாயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்கப்பட்ட மாடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டி சேர்க்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்லாயனை பின்பற்றக்கூடிய மந்தையாக வாழ்ந்திடம் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்வுக்கான பேரணி 2026 இறை வேண்டல். உயிரினங்களை படைத்து பாதுகாத்து பராமரிக்கிற எங்கள் இறைவா, அனைவருக்கும் வாழ்வளிப்பதே உமது திருவுளம். கருவில் உருவாகும் தருணத்திலிருந்து இறப்பு வரை உமது உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டு கொடையாக தந்த ஒவ்வொரு மனிதருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாழ்வின் கொடையை மதித்து பாதுகாக்கும் அருளை எமக்கு தாரும். கருவில் கலைக்கப்படும் குழந்தைகள் மற்றும் தம்மை காத்துக்கொள்ள இயலாதவர்களின் பாதுகாப்புக்காக போராடும் அனைவருக்கும் உமது ஞானத்தையும் திடனையும் பரிவையும் தந்து ஆசீர்வதித்தருளும். சாவின் கலாச்சாரத்திற்கு பதிலாக ஒவ்வொரு உயிரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அன்புடன் நடத்தப்படும் வாழ்வின் கலாச்சாரம் மலர மன்றாடுகிறோம். நாங்கள் முன்னெடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் மனமாற்றத்தையும் தூண்டட்டும். மனித உயிரையும் குடும்பத்தின் மாண்பையும் உயர்த்தட்டும். கருவில் உயிரை மதிக்க தவறிய அனைவர் மீதும் இரக்கமாயிருந்து அவர்களது உடல் மன காயங்களை குணப்படுத்தும். கருவில் உள்ள குழந்தைகளின் பாதுகாவலியான குவாடலோப்பின் புனித மரியன்னை எங்கள் நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ செய்தாரே, வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ செய்தாரே. அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே,
அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.